வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூஸ். வரை வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் விடாது கருப்பு அப்படின்ற மாதிரி இந்த மழை விடாது போலங்க. ரொம்பவே அப்படியே சும்மா சல பேஞ்சுக்கிட்டே இருக்கு. அதிகமாக வந்தால் கூட ஒரு சந்தோஷமா இருக்கும். ஏரி கொட்டியாலும் ரொம்ப ஜாலியாக ஒரு பக்கம் தண்ணி திலான்னு சொல்லிட்டு சரி இது ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும், அதே சமயத்தில் கரெக்டாக கோவத்தோட வச்சியில் நம்ம விஜய் இருக்காரு. விஜய் அப்படியே சும்மா ரன்னகலமாக ஒரு பக்கம் வண்டி எடுத்துன்னு போறாரு வேகத்தில். எதுக்கிட்ட அந்த வாழ்க்கை இப்படி நடந்திருக்கு, நாம போய் மல்லியை கஷ்டப்படுத்திட்டோம்லே, மல்லி அந்த மாதிரி அட் பண்ணுற மாதிரி பேசிட்டோம்லே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள 1000 கஷ்டம் 1000 தொக்கம் 1000 துயரம் எல்லாத்தையும் வச்சுன்னு இருக்காரு. இவர் பேசுறதுக்கு ஒரே ஒரு காரணம், இன்னும் மல்லி மனசுக்குள்ள நம்ம இருக்கமே அந்த தாலியை வச்சு இவர் கண்டுபிடிச்சிடாரு. இதனால அவ மனசுல இருந்து நம்ம முழுசாக வெளியே வரணும், அதுக்கு அவளை நம்ம ஒரே அடியாக அவளை வெறுக்கணும், அவன் நம்மளை வெறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. முடிவெடுத்ததுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாரு, இது பண்ண போகிறாரு, இது எதனா ட்விஸ்ட் வருமா வராதா அப்படின்றது தான் பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சரி இப்படி அப்படி ஒரு பக்கம் பிரச்சனை போயின்னு இருந்தாலும், அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்துன்னு எனக்கு யாரும் தேவையில்ல நான் இங்கே போய் விடுறேன்னு சொல்லிட்டு கோவத்தில் போயிடுறாங்க. உடனே ஆவேசமான கோவத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோவமே கொந்தளிக்குதுரா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கோவத்தில் கொந்தளிச்சுன்னு போகிறாரு. இதுக்கு மேலே யாராலும் வரட்டும் என்கிட்ட அப்புறம் இருக்கு எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனில் அப்படியே சும்மா அவர் பண்ணுற அலப்பறையை பார்க்கணுமே, எனக்கே ஒரு பக்கம் பயமாக இருக்குது, என்னடா இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பக்கம் அலப்பறை பண்ணிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. போயிட்டு அப்படியே சும்மா விஜய் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சவுண்டு டும் டும் டிம் டிம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அப்படியே லாரிக்கு அப்படியே புட்டுன்னு விட்டுக்கிறாரு. அந்த பக்கம் பார்த்தா மல்லி பார்த்துட்டு ஓடி வராங்க. ஐயோ விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா விஜய் அப்படியே சும்மா நாக்க தள்ளிட்டு ஒரு பக்கம் உழுந்துனுக்கிறாரு. உடனே அவரை தூக்கின்னு ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு, விஜய் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது விஜய், விஜய் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது விஜய், நீங்கள் தான் விஜய் என் உலகம், நீங்களுக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா அடுத்த செகண்டே என் உலகமே இடிஞ்சு விழுந்துரும் விஜய், இடிந்து விழுந்துரும், இப்படி உங்களுக்கு நடக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு கலங்கி ஒரு பக்கம் கண்ணில் இருந்து மாலை மாலையாக தண்ணி ஒழுகுது. ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. தம்பி விஜய் எல்லாம் சுயநிலையும் இழந்துட்டாரா, என்னது சுயநினைவை இழந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க ஆமாம் விஜய்க்கு தன்னவே தான் யாருன்னு தெரியாது, மல்லியை மட்டும் நல்லா தெரியும், மல்லி என்னோட எதிரி, மல்லி எனக்கு என் வாழ்க்கையில் இல்லாத ஒருத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறாரு. மற்ற யாருமே ஞாபகம் இல்லைங்க. மல்லி வந்ததும் ஏய் நீ எதுக்கிட்டே வரா, ஒழுங்காக வெளியே போயிடும், நான் வரவேணான்னு சொல்லிட்டல. ஆமாம் நான் யாரு, மல்லியை பார்த்தா டக்கு ஞாபகம் வருது, மல்லியை விட்டா ஞாபகம் இல்லை, மல்லியை பார்த்தா ஞாபகம் வருது, மல்லியை விட்டா ஞாபகம் இல்லை, என்னடா கோமா இது புது விதமான ஒரு கோமா ஸ்டேஜாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிக்கிறீங்க. ஆமாங்க இது கொஞ்சம் அக்கடி பிக்கடி எக்கடி டிப்படி டொப்படி பிக்கமக்கே ஓ இக்கா அப்படின்ற ஒரு வியாதியம். இந்த வியாதியை குணப்படுத்துறதுக்கு எந்த ஒரு வைத்தியம்னாலும் முடியாது, நம்ம மல்லியால் மட்டும்தான் முடியும். மல்லியும் விஜயம் ஒன்றா இருந்தால் மட்டும்தான் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட சொல்யூஷன் எனக்கு வேணாடா, என் வாழ்க்கையில் மல்லி கூட சேர்ந்து தான் இருக்கணும்னா நான் இருக்க மாட்டேன், என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி துக்காப்படுத்தி துயரப்படுத்தி வேதனைப்படுத்தி இவ்வளோ படுத்தி அவளை என் கூட சேர்த்தணும்னு நினைக்கிறீங்களே, நீங்கள் தானே எனக்கு ஃபஸ்ட்டு வேணாம், கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விஜய் முடிவு பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாரு, ஏது பண்ண போகிறாரு, நடப்பது எல்லாமே நன்மைக்கா இல்லை நடப்பது எல்லாமே தீமைக்கான்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்த்தா தெரிய போகுது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டெண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.